வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மீதி எல்லா விஷயம் சுதாகர் ரெட்டி அவர்கள் பேசியிருக்கிறாரு. மறுபடியும் அதே விஷயங்கள் பேசிட்டு என்னென்ன செஞ்சுருக்கோம் அது மறுபடியும் பேசிட்டு ஓகேயா, அதே விஷயங்கள் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய கேள்விகளுக்கு சுதாகர் ரெட்டி அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்விகள் எல்லாம் தயாரிச்சுட்டு கொண்டு வந்திருப்பீங்க. எனக்கு நான் வந்து இல்லைங்க, இப்போதைக்கு நான் வந்து இந்த ஆஃபீஸில் இருக்கிறது காரணமே வந்து சேப்பாக் ட்ரிப்ளிகேன் தொகுதிக்கான பொறுப்பாளர் நான் இருக்கேன். இன்சார்ஜாக கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து இப்போ சுதாகர் ரெட்டி அவர்கள் சொன்ன மாதிரி 234 தொகுதிகளில் நாங்கள் வந்து எங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இங்கே பார்த்துக்கிறோம். பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் இருக்கும்போது மற்ற வந்து எந்தெந்த தொகுதி எங்களுக்கு கொடுக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் யார் யார் வேட்பாளராக இருக்கணும். நோன் ஃபேஸஸ் அல்லது தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக வின்னிங் பாசிபிலிட்டி யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் சூஸ் பண்ணுறதுக்கு பிஜேபியோட வழக்கம். சரிங்களா, இது எல்லாருக்கும் தெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது யார் இங்கே நிற்க போகிறாங்க, மற்ற தொகுதியில் யார் நிற்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். நான் எதுவுமே கேட்கல. தெர் இஸ் அ ப்ரொசீஜர், ஒரு வழி இருக்குது, ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அதுபடி தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி செய்வாங்க. தயவு செஞ்சு அந்த பற்றி பேசவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்காக நான் பதில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் வெல்கம் தமிழ்நாடு வெல்கம்ஸ் மோடி, அதுவும் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அது எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் டிசிஷன்ஸ் டு மேக். இட்ஸ் அ டெமோக்ராட்டிக். இல்லையே, நேற்று நான் பார்க்கும்போது தமிழ்நாடு வெல்கம்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதுதான் ட்ரெண்டிங்கில் இருந்தது. Why go back Modi? He has given 63,000 crores to the extension of metro. For that, go back Modi. 1,10,000 crores he has given to highways in the recent budget. For that, the go back Modi. 1 lakh above crores given to economic zone. That is for the go back Modi. 6.5 lakh crore rupees has allocated in last for 6 years. 6 years. For that, he has to go back. What is the meaning of go back? Where there are that trend, they are saying. They are living in a fool's paradise. The people who don't know the vision of the development, who have looted this Tamil Nadu in their regime, they are doing all this vested interest campaign. That's all. இல்லை, யாருக்குனாலும் இப்போ அவங்க மட்டும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இருக்குன்னா எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. பட் நாங்கள் கேட்குற கேள்வி இது தானே. சுதாகர் ரெட்டி அவர்கள் சொன்ன மாதிரி எதுக்காக கோபேக் மோடி நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பிரதமர் மோடி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது பாஜக சார்பாக. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா சலுகைகள் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இங்கே வந்து எத்தனை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், இங்கே எத்தனை காலேஜஸ் உங்களுக்கு வந்து எய்ம்ஸ் இது வரைக்கும் எங்குமே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் 11 மெடிக்கல் காலேஜஸ் ப்ளஸ் எய்ம்ஸ் இங்கே வருது. இப்போ 6 வருஷத்துலேயே இவ்வளோ கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை. நேற்று பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஃபிஷரிஸ்க்கு வந்து 23,000 crores எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாரு ப்ளூ ஓஷனுக்கு. நான் சொல்கிறேன், எதுக்கு கோபேக் மோடி நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்காக பிரதமர் மோடி இது வரைக்கும் என்ன பண்ணலை? எதுக்கு இந்த கோபேக் மோடி சொல்கிறீங்களே, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. கேட்கலீங்க. வரும் அது தான். நீங்க எல்லாமே ஒரு ப்ரோசஸ் இருக்குங்க. இன்னைக்கு சொன்னேன்னு நாளைக்கு ரைட், வெயிட் பண்ணுங்க. குஜராத்ல இங்கே வந்து 6 லட்சம் கோடி ஃபண்ட்ஸ் இங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மாதிரி குஜராத்ல கொடுத்துருக்கிறாரா? நோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 6.5 lakh crores has not been allotted to Gujarat. 6.5 lakh crores in the last 6 years has been allotted to Tamil Nadu. அதுல ஒரு எய்ம்ஸ் மட்டும் நீங்க சொல்றீங்க. வாக்கு கொடுத்திருக்கோம், வாக்கு உறுதி செய்வோம். அதுதான் பிரதமர் மோடி அவர்கள். வெயிட் பண்ணுங்க. of course we will do it. wait, it doesn't end with this. எய்ம்ஸ் மட்டும் தான் இருக்கா? மற்ற விஷயங்கள் பேசுங்களே. உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ வந்திருக்கு, மெட்ரோக்கு எவ்வளோ வந்திருக்கு, நம்ம ஃபிஷர்மென்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு, வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் சொன்னீங்க. ரைட், அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும்
இது வரைக்கும் தம்பி இது வரைக்கும் டாக்ஸ் இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன்ஜி வந்து பட்ஜெட் கொடுத்தாங்க. அதில் கோவிட் டைம்ஸில் வேர்ல்டு ஓவர் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்கு. எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் வரப்போகுது, கோவிட் டேக்ஸ் வரப்போகுது, செஸ் டேக்ஸ் வரப்போகுது, ஜிஎஸ்டி ஏற்ற போறாங்க. ஏதாவது வந்து பொதுமக்கள் பாதிக்கிற அளவுக்கு டாக்ஸ் ஏற்றுனாங்களா? ஏற்றல. We are committed to the people of Tamil Nadu. Prime Minister Modi is committed to the people of Tamil Nadu. We will fulfill our promises and commitments. நீட் தேர்வுக்கு விலக்கு தந்தா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மோடி வந்து வரவேற்க திமுக தயாரா இருக்கு அப்படின்னு திமுக பொறுத்த வரைக்கும் இது 10 வருடங்களாக உங்களுக்கு யூபிஏ கவர்மெண்ட்ல நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? யூபிஏ கவர்மெண்ட்ல மக்களுக்கு என்ன 10 வருடங்களாக நீங்க ஆட்சியில இருந்தீங்கல்ல? இங்க இருந்த ஏன் போன எம்பில நீங்க வந்து ஜெயிச்சீங்கல்ல? எந்த எம்பி அவங்க தொகுதியில வேலை பார்த்திருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்க. எந்த தொகுதியில் ஒரு எம்பி வந்து காங்கிரஸ் அல்லது பிஜேபி எம்பி வந்து என் தொகுதியில இந்த வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் சொல்லுங்க. ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட்ஸே அவங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. எல்லாமே அது ப்ரோசஸ். சும்மா வந்து ஒரு பேர் சொல்லணுங்கிறதுக்காக பேசிட்டே இருப்பாங்க. ஆன்மீக வந்து நாங்க ஈடுபட மாட்டோம் நான் சொல்லிட்டு வேலை தூக்கி வச்சுட்டோம்ல பாஜக. அது போதும். உதயநிதி ஸ்டாலின் சாமி முன்னாடி கை குப்பி நிக்கிறாருல, அது போதும் எங்களுக்கு. They have all they are in the opposition. They have to speak. They will continue to speak. The minute they start speaking about Bajaka, it means we are making a difference to them. Otherwise, they would not be talking about us. Never Congress resumed much of electricity. சாமானிய மக்கள் தான் சொல்றோம். எல்லாமே இப்பதானே பாக்குறீங்க. சாமானிய மக்களுக்காக தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கும். நாங்க we are going to address those issues. இப்போ இருக்கிற பிரச்சனைகள்ல சாமானிய மக்களுக்கு வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சாமானிய மக்களுக்கு இல்லையா? பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லும்போது சாமானிய மக்கள், அப்போ மீனவர்கள் சாமானிய மக்கள் இல்லையா? மெட்ரோ ட்ரெயின்ல போறவங்க சாமானிய மக்கள் இல்லையா? இல்ல ரோட்ல வீடு கட்டி கொடுக்க போறோம் சொல்றது அது சாமானிய மக்கள் இல்லையா? உங்களுக்கு வந்து 8 கோடி ஃப்ரீ கேஸ் கொடுத்துருக்கோம், அது சாமானிய மக்கள் இல்லையா? 9 crores இந்த வருஷத்து 1 crore எக்ஸ்ட்ரா. Fishermen think 20,000 நீங்க ஒரு கேஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு கட்டுறீங்க தம்பி கனெக்ஷனுக்கு? இல்லைங்க 775 நீங்க வந்து கியூல நின்னுட்டு வாங்குறீங்க. எத்தனை பேர் கியூல நின்னுட்டு வாங்குறாங்க? Okay, we will 1500 is what you pay for one gas. We will exclusively debate on this. We will invite what exactly is happening. Okay, in Congress regime never they have done. They have only one scam you tell me in this Modi system. They have looted the public money. DMK and Congress. What is this? Oh, we are saying we'll be addressing the issues. I told you. We are addressing the issues. There are reasons why there has been with the COVID. There have been reasons why we have increased the rates. But like Sudhakar Reddy said, it's also the matter of the state governments who impose the taxes on it. So in every state, they all have their own freedom to impose the taxes. So in fact, Tamil Nadu government has the less tax imposed compared to Telangana or any other state. So it's the state government also. It's not the central government alone which is imposing this. It is also. We will address it. Yeah, we will address it. That's what we are saying. We'll address the issues. Yeah. We will debate on that particular subject. நல்லா இருக்கறாரா அவங்க ஹெல்த் எப்படி? அது நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இது நான் வந்து பெரிய தலைவர்கள் இருக்கிறாரு. No, there is a system. We are not because I am coming from Telangana. The subject I know compared to Telangana, it is lesser than Telangana government. There are various factors involved in this. Even though that compared to Congress regime, how many times they raised, how many times they have this thing, that compared to we are less time, more activities, more welfare activities. There are so many issues to be addressed in this. Okay. நமக்கு பிரஸ் மீட் வந்துட்டே இருக்கும்.
Sri Lanka, small country, Pakistan, small. How much எங்க? welfare activities in India? ஸ்ரீலங்காவுடைய தொகை எவ்வளவு இருக்கு, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு? Compare that to that of India. Compare that with that of India. Okay? மேடம் அப்ப இங்க பெட்ரோல் டீசல் விற்பனை அதிகம் தானே மேடம்? பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது இங்க விற்பனை அதிகம் தானே? இல்லைங்க, விற்பனை அதிகம். That is why we have to manage and we are saying we'll address the issue. இது இவ்வளவு நாளா வந்து இவ்வளவு வருஷங்களாக பிரதமர் மோடி We are அவர்கள் facing மக்களுக்காக why the Congress regime மக்களுக்காக தான் left எல்லாம் this பண்றாரு. issue on us. That is the wrong thing. Because of that we are facing it. கமல் சார் சொல்லட்டும், எல்லா தலைவர்களுக்கு எல்லா Congress, உரிமை இருக்கு DMK, பேசுறதுக்கு. They have done all wrong things in கமல் சார் petrol பத்தி diesel ஏதாவது thing. பேசணும் பாக்குறீங்க? They never addressed the thing. They have leave all the Ringing the debts wrong on bell. us. We are facing. எல்லா தலைவர்களுக்கும் உரிமை இருக்கு. Okay. என்னங்க ஸ்ட்ரைக் will take action. உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். this is not the final press meet. இல்ல அடிக்கடி சந்திச்சிட்டு தான் இருப்பீங்க. we'll let you know. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.